வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் ஒரு வாழைப்பழத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். வாழைப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, பொட்டாசியம், விட்டமின்கள், இரும்பு சத்து, கால்சியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதனால் வாழைப்பழம் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் நமக்கு மேம்படும். வாழைப்பழம் எடுத்துக்கொள்வதால் என்னென்ன சிறப்பு மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எப்போதுமே நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் இருந்திருக்கு. தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் நாள் முழுவதுமாகவே நாம் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம். நம்மளுடைய உடம்பும் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும். மூளை எப்போதுமே விழிப்புடன் இருக்க செய்வதில் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதை அதிகப்படுத்தி சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உடலுக்கு சுறுசுறுப்பை அளிக்கும். மூளைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற வச்சு ஒரு ஃபாஸ்டராக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய திறனை வாழைப்பழம் நமக்கு கொடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நீங்கும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை இது தடுத்து மலச்சிக்கலை நமக்கு கியூர் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் மலம் நமக்கு மிக எளிமையாக வெளியேறிடும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழங்களை சாப்பிடும் போதெல்லாம் கூட மலச்சிக்கல் நமக்கு சரியாக போயிடும். ஸோ காலை மாலை அதுக்கப்புறம் இரவு வேலைகளில், அதாவது காலை மதியம் இரவு வேலைகளில் ஒரு வாழைப்பழம் உணவுக்கு முன்னாடியோ அல்லது உணவுக்கு அப்புறமோ சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடலாம். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பிரச்சனை எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். போதை நமக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த போதை இறங்கி போவதற்கு நம்ம வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு. அதுல சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுறாங்க. போதையை தெளிவடைய செய்ய ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றுடன் மிக்சியில் போட்டு நல்லா அதை பார்த்தோம்னா மிக்ஸ் பண்ணி தலைக்கு போதை ஏறியவங்களுக்கு கொடுக்கும்பொழுது சீக்கிரத்தில் அந்த போதை தெளிவடைய ஆரம்பிச்சிடும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளும் இயல்பாகவே செயல்பாடுகள் மீண்டும் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ புகைப்பிடிக்கிறது, மது அருந்துவது என்பது பார்த்தோம்னா ஒரு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பழக்கம் தான். அது நமக்கும் கேடு தான். ஸோ நம்மை சார்ந்தவர்களுக்கும் கேடு தான். கூடுமான வரைக்கும் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமோ அல்லது மது அருந்தக்கூடிய பழக்கமோ விட்டு விடுவது நல்லது. ஒருவேளை போதை உங்களுக்கு தலைக்கேறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கெட்டி தயிரோட வாழைப்பழத்தை மிக்சியில் எடுத்து நம்ம சாப்பிடும் போது அந்த போதை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடல் உறுப்புகள் மீண்டும் இயல்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண். அந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு, அதிக கார உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஏற்படும். அதாவது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சாப்பிடாமலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அதிகமான காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகள், நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் சாப்பிடும்போது கூட உங்களுக்கு அல்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நேரம் உங்களுக்கு பசி எடுக்கக்கூடிய நேரம் தவறி மற்ற நேரங்களில் நீங்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரி டைம்லாம் கூட உங்களுக்கு அல்சர் ஏற்படும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த அல்சர் புண்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் குணமாகும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நீங்கள் காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சீராக இருக்க ஆரம்பிக்கும். அதனால் வாழைப்பழம் அந்த அல்சர் என்று சொல்லக்கூடிய அந்த குடல் புண் பிரச்சனையை கியூர் பண்ணிடும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமானது. பொட்டாசியம் சத்து தான் நம்மளுடைய பிபியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்த நாளங்களின் மூலம் ரத்த நாளங்கள் நமக்கு ரத்தத்தை சுருங்கி வெஞ்சி மிக சரியான அளவில் அனுப்புறதுக்கு பிபி கண்ட்ரோலாக இருக்கணும். அதுக்கு பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ நம்ம வாழைப்பழங்களை சாப்பிட்டோம்னா பொட்டாசியம் சத்து கிடைக்கும். பிபி எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். இதயத்திற்கு ரத்தம் மிக சரியான அளவில் செல்ல ஆரம்பிக்கும்.
அப்போது நம்ம மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதயத்தையும் நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வயிற்றுப்போக்கு நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஏற்படும். ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் உடலில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு நமக்கு உண்டாகும். நம்மளுடைய அனைத்து சத்துக்களையுமே நம்ம இழந்துருவோம் வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது. அந்த மாதிரி சமயங்களில் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து, அதாவது நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஒரு கோப்பை தண்ணீர் எடுத்து அதில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் பருகுனீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உங்களுடைய உடல் இழந்த அத்தனை சத்துக்களுமே நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். வயிற்றுப்போக்கும் உங்களுக்கு வந்து நீங்கிடும். ஸோ உப்பு சர்க்கரை கலந்த தண்ணீர் வந்து குடித்தா வயிற்றுப்போக்கு நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் தான். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு உங்களுக்கு வந்து நீங்கிடும். கண்கள் நலமோடு இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு கண்கள். இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கும், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வருவதற்கு, படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. ஸோ இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும். மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றினோட நலத்தை இன்னும் உங்களுக்கு மேம்படுத்தும். அப்படின்றதால கண் பார்வை திறனானது நமக்கு தெளிவாக நமக்கு மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய முடியும். ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளால் பலர் அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. ஸோ நாம் அந்த மாதிரி அவதிப்படக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். புகை பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மது பழக்கம் போலவே இந்த புகை பழக்கத்தையும் விட்டு விடுவதற்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியான நிறுத்தியவர்களுக்கு ஒரு சில சமயங்களில் மீண்டும் வந்து ஸ்மோக் பண்ணணும், புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஏற்படும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தோணும் போது அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு வாழைப்பழம் புகைப்பிடிக்க தோணக்கூடிய அந்த உணர்வை உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிப்பதால உங்களுடைய உடல்ல தங்கி இருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை நீங்க சாப்பிடக்கூடிய வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து, மெக்னீசியம் சத்துக்கள் நீக்கும். அதனால அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றிக் கொள்வதற்கும் வாழைப்பழங்களை நீங்க சாப்பிடும்போது அந்த புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு உணர்வும் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு போது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி போவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஹாப்பியாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து வாழணும் அப்படின்னா மனம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் தீர்வதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். நமக்கு குறிப்பாக சொல்ல முடியும்னா உடல் நலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே வந்து மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவர்களாக வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதுக்கு காரணம் வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து தான். மெக்னீசியம் சத்து நமக்கு செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு நமக்கு வந்து இயல்பாகவே நம்மளுடைய அமைதி அடைய செய்யும். ஸோ மன அழுத்தம்லாம் நமக்கு இருக்காது. அதுக்கு இல்லாமல் போகிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் வாழைப்பழங்களை சாப்பிடலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பக்க விளைவுகள் கிடையாது, நிறைய மருத்துவன்மைகள் தான் கிடைக்கும். ஸோ வாழைப்பழம் எந்த வகையில் இருந்தாலும் சாப்பிடலாம். பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், இந்த மாதிரி வந்து நீங்கள் மலை வாழைப்பழம், இது மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் நிறைய கிடைக்கப்பெற்று மருத்துவன்மைகளை போயிட்டு நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.